6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாடல் பெற்ற சிவத்தலம். தானாக நீர் ஊற்றெடுத்து நந்தி வாயில் அந்நீர் பெருக்கெடுத்து சிவனை வழிபடும் அதிசயம். வணக்கம் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்கோலம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் கங்காதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது அரக்கோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கோலம் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரெமாகோல்ட் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் கங்காதீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் மோகனவல்லி. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற 32 சிவத்தலங்களில் 12வது தலமாக திருவுரல் எனும் தக்கோலம் கங்காதீஸ்வரர் திருக்கோயில் திகழ்கிறது. ஒருத்தருள் செய்த பிரான் திருவுரலை உள்குத்துமே என்று சம்பந்தர் பாடியுள்ளார். சிவ அம்சமான அகோர வீரபத்தர் தக்கன் தலையை கொய்த தலமாக இது உள்ளது. தனக்கு அழிவு வரும் நிலையை கண்டு தக்கன் ஓலமிட்டதால் தக்கன் ஓலம் அதுவே இப்பொழுது தக்கோலம் என பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. ஆட்டுத்தலை பொருத்தப்பட்ட தச்சன் மே என்று எழுப்பிய ஒளியை சிவனை போற்றும் ஸ்ரீ ருத்திரத்தின் ஒரு அங்கமாக சமங்கம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் சமங்கம் முதல் முறையாக உச்சரிக்கப்பட்ட ஊர் என்ற பெருமை தக்கோலம் பெற்றுள்ளது. சந்திரன், சூரியன், காமதேனு, ஏமன், ரிஷிகள் முதலியோர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு சென்றுள்ளனர். 7 சிவன் கோயில்கள், 7 விநாயகர் கோயில்கள், 7 அம்மன் கோயில்கள், ஒரு பெருமாள் கோயில் என கோயில்கள் நிறைந்த ஊராக தக்கோலம் திகழ்கிறது. இங்கு உள்ள சிவன் கோயில்களில் மிகவும் பழமையான சிவாலயம் கங்காதீஸ்வரர் கோயிலாகும். இந்த ஆலயம் 6ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டுள்ளது. இவ்வூரில் பிரசித்தி பெற்ற குரு பகவான் பரிகார ஸ்தலமான ஜலநாதீஸ்வரர் கோவில் வடக்கே ஆற்றன்கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான இந்த கற்கோவில் தானாக நீர் ஊற்றெடுத்து நந்தி வாயில் அந்நீர் பெருக்கெடுத்து சிவனை வழிபடுவது போல சுற்றி வந்து மற்றொரு நந்தி வாய் மூலம் குளக்கரையில் விழுகின்றன. இப்படிப்பட்ட அற்புதமான கட்டிட அமைப்பு இந்த ஆலயம் கொண்டுள்ளது. தடாகத்தில் இருந்து அந்த நீர் ஆற்றுக்கு செல்வதாக ஐதீகம். இந்த ஊரின் இயற்பெயர் திருவுரல் என அமைந்ததற்கு இக்கோயிலே காரணம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சோழ மன்னர்கள், விஜயநகர அரசர்கள் கோயில் கட்டிடக்கலைக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். சிவனுக்கே உரிய திருநாமங்களில் ஒன்று கங்காதீஸ்வரன். கங்கையை தலையில் தரிப்பவன் என்று பொருள். அந்த பெயருடனே இங்கு குடிக்கொண்டிருக்கிறார் ஈசன். சதுர வடிவமான ஆவுடையர் மேல் பெரிய பானலிங்கமாக அமைந்துள்ளார். கருவறையை சுற்றி நீரூற்று இருப்பதால் கங்கோத்பத்தி என்ற பூஜைக்கேற்றவராக கருதப்படுகின்றார். அம்மன் மோகனவல்லி என்ற திருநாமத்துடன் ஈசனின் வலது புறத்தில் 4 கைகளுடன் நின்ற கோலத்தில் காசளிக்கின்றாள். சிவன் அருள் வேண்டி தவம் செய்து அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வரலாறு உண்டு. கோயிலில் பின்புறம் உமாபதி என்ற பெயர் கொண்ட ஈஸ்வரனும் உமாபகேஸ்வரி என்ற திருநாமத்தில் அம்பிகையுடனும் சன்னதி கொண்டுள்ளனர். இது தவிர இந்த ஆலயத்தில் கற்பக விநாயகர், காசி விஸ்வநாதர், விசாலாசி, அன்னபூர்ணி, சண்டிகேஸ்வரர், முருகன்வள்ளி தேவானை ஆகியோருக்கு தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. சிவபெருமான் முன்பு பலிபீடம், சிறிய நந்தி ஆகியவை உள்ளன. இங்குள்ள சிவர்களில் சிறிய சிறிய சிற்பங்கள், மீன் வடிவ சிற்பங்கள் இருப்பதை காணலாம். இந்த கோவில் தெற்கு நுழைவாயிலுடன் தீர்த்த குளத்தை தாண்டி கருவறைக்கு செல்கின்றன. கருவறைக்கு செல்கின்ற அற்புத அமைப்பை கொண்டிருப்பதால் சிறந்த ஒரு பரிகார தலமாக இந்த ஆலயம் உள்ளது. பித்ருதோஷம், நோய், சாபங்கள் நிவர்த்தியாக ஒரு சிறந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இறைவன் வலதுபுறம் அம்மன் சன்னதி கல்யாண கோலத்தில் இருப்பதால் திருமண தடைகள் நீங்குவதற்கும் இந்த ஆலயத்தை வழிபடலாம் என்கின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள நந்தி தீர்த்த சிற்பமிக்க ஒரு கோவில் என்ற பெயருடனும் வழிபாட்டு சிறப்புடனும் விழாக்கோலம் கண்ட இந்த கோவில் காலப்போக்கில் சிதலமடைந்து வழிபாடு குன்றிய நிலையில் தற்பொழுது திருப்பணிகள் நடந்தேறி புது பொலிவுடன் காணப்படுகின்றது. இந்த 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். இந்த ஆலயத்தில் அருகில் உள்ள தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி ஏற்கனவே என்னோட சேனல்ல முழு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாகோல்ட் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.